வணக்கம் ஆனந்தி. சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே மடப்புறம் கோயில் காவலாளி அஜித் குமார் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் சிபிஐ டிஎஸ்பி ரோஹித் குமார் தலைமையில் மடப்புறம் இந்து அறநிலைத்துறை செயல் அலுவலகம், கோயில் சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் அஜித் குமார் தாக்கப்பட்டதாக கூறப்படும் மாணவர் விடுதியின் பின்புறம் உள்ள புளியந்தோப்பு ஆகிய பகுதிகளில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் மீண்டும் இன்று திருப்போணம் காவல் நிலையத்தில் அதிரடியாக நுழைந்து அன்று இரு சிபிஐ அதிகாரிகள் ஆய்வாளர் ரமேஷ்குமாரிடம் ரமேஷ்குமார் மற்றும் காவலர் கொண்டனர். அப்போது சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நகை திருடியாக புகார் அளித்த நிகிதா கொடுத்த புகார் மனு, அப்போது காவல் நிலையத்தில் இருந்த அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தது எப்படி, எது மாதிரி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது, தனிப்படை காவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் என்ற குறித்த விவரங்களை கேட்டறிந்தனர். சுமார் 17 நிமிடங்கள் நீடித்த இந்த விசாரணையில் பின்பு சிபிஐ அதிகாரிகள் தகவல்களை பெற்றுக்கொண்டு காவல் நிலையத்தை விட்டு புறப்பட்டு சென்றனர். இதனால் சுமார் அரை மணி நேரமாக காவல் நிலைய பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனந்தி.